ரிவிஷன் பேக் இது வந்து பர்சனோட டெஃபினேஷன் as per த கம்பெனிஸ் ஆக்ட். பர்சனோட டெஃபினேஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே வருவோம். ஸோ கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது ரெண்டு கான்செப்டையும் இணைச்சு படிக்கிற ஒரு முறை. ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலுக்கு எப்போதுமே குடும்பத்தோடு சேர்ந்திருப்பாரு. குடும்பம் தான் இந்தியாவோட பேசிஸ். ஸோ குடும்ப அமைப்பில் இருப்பார். இண்டிவிஜுவல் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு கம்பெனி, இண்டிவிஜுவல் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு HUF, ஃபேமிலி கான்செப்ட். ஃபேமிலியில் ரெண்டு ஃபேமிலியில் தனிப்பட்ட இருக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அந்த நிறைய இதில் மல்டிபிள் பர்சன்ஸ், அந்த பார்ட்னர்ஸில் இருக்கிற மல்டிபிள் பர்சன்ஸ் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி ஏஜேபி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஜேபி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், முனிசிபல் அத்தாரிட்டிஸ், இத்தனை ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸை வந்து பர்சன் டிஃபைன் பண்ணுது இன்கம் டேக்ஸ் ஆக்ட். பட் கம்பெனிஸ் ஆக்ட் அண்டர் திஸ் ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்டுக்கு கான்செப்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் கீழே வர்ற இந்த பர்டிகுலர் பர்சன் டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, கம்பெனி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன், இவங்க 3 பேர் தான் பர்சன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது ஃபார் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். ஓகேவா? ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் எந்தெந்த டெஃபினேஷன்லாம் பர்சனல் டெஃபினேஷன் இல்லையோ இந்தந்த ஆக்டில், அது எல்லாத்துலேயும் இதுதான் பொருது, இதுதான் எடுத்துக்கணும். இதுதான் டிக்ஷனரி. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் இஸ் a dictionary to other central acts where they lack definition in it. ஓகேவா? அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல குட் ஃபெய்த்துக்கு டெஃபினேஷன் சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டோட டெஃபினேஷன் அதுக்குள்ள வந்துருது. இப்போ எந்தெந்த ஆக்ட்லாம் இந்த விஷயத்துக்கு டெஃபினேஷன் இல்லையோ, இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பர்சனுக்கு டெஃபினேஷன் இருக்கு, அப்போ இது வருமா? வராது. ஜெனரல் கிளாஸ் எங்கெந்த ஆக்ட்லாம் நம்மளுக்கு அந்த டெஃபினேஷன் இல்லையோ அங்கெல்லாம் இது அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள், ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்ல டெஃபினேஷன் இருக்கிற பர்சன் இருக்கு இல்லையா, அது எங்க அப்ளை ஆகும்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல பர்சனுக்கு டெஃபினேஷன் கிடையாது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல பர்சனுக்கு டெஃபினேஷன் கிடையாது. இது எக்ஸாமுக்கு வர கான்செப்ட்ல நான் ஜஸ்ட் புரியறதுக்காக சொல்றேன், ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். திங் விச் இஸ் செட் டு பி டன் இன் குட் ஃபெய்த், வெதர் இட் இஸ் if it is done honestly, whether it is done negligently or not. Good faith, இது வந்து ப்ரீவியஸ் May 2026 எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு மூணு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸே கேட்டிருக்கிறாங்க. இந்த குட் ஃபெய்த்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், நேர்மையா ஒருத்தன் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கானா இல்லையா, அதை வந்து தவறுதலாக செஞ்சாலும் பரவாயில்ல, தவறு இல்லாமல் செஞ்சாலும் பரவாயில்ல, நேர்மையாக செஞ்சிருக்கானா இல்லையான்றதை மட்டும் தான் குட் ஃபெய்த் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. சிம்பிள். இப்போ ஏன்ற பர்சன் பிக்குன்ற ஒரு பர்சனுக்கு ஒரு பொருளை விற்கிறாரு, நேர்மையா அவர் ஃபேக் இன்வாய்ஸ் போட்டு ஏமாத்தாம நேர்மையா அந்த பொருளை விற்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை மட்டும் தான் குட் ஃபெய்த்னு சொல்றோம். இப்போ எகெயின் அவர் ஃபேக் இன்வாய்ஸ் போட்டா அகைன் ஜிஎஸ்டி ஆக்ட்ல அது பனிஷபிள் அஃபென்ஸ் ஆயிடுது. ஜிஎஸ்டி ஆக்ட் அதுக்கு கிளியரா என்ன பண்ணணும்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுக்கும் சம்பந்தம் இல்லை. குட் ஃபெய்த்ன்றது பியூர்லி இஸ் லைக் இவரு இந்த விஷயத்த நேர்மையா செஞ்சாரு, தவறுதலா செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த நோக்கத்துக்குள்ளதான் குட் ஃபெய்த் ஒர்க் ஆகுது. சம்பந்தமே இல்லாம இந்த ஆக்டுக்கு எதுக்கு குட் ஃபெய்த்துக்கு எதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. செக்ஷன் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இது ஃபவுண்டேஷன் பேசிஸ் சப்ஜெக்ட். ஃபவுண்டேஷன்ல இருக்கிற இந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிள், பையர் மஸ்ட் ஆக்ட் இன் குட் ஃபெய்த். செக்ஷன் 27ல இருக்குது. இது நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லாதனால நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். பையர் மஸ்ட் ஆக்ட் இன் குட் ஃபெய்த் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு செக்ஷன் 27ல. சேல்ஸ் நடக்கும்போது பையரும் செல்லரும் நேர்மையான முறையில் நடந்துக்கணும். செல்லருக்கு இங்க வந்து எந்த அத்தாரிட்டி கிடையாது, ரெண்டு பேரும் நேர்மையா நடந்துக்கணும். ஆர்ம் லென்த் டிரான்சாக்ஷன், ஆர்ம் லென்த் பிரைஸ்ல ஒர்க் பண்ணணும். அதாவது மார்க்கெட் பிரைஸ்ல இருக்க பிரைஸை தான் இவங்க ரெண்டு பேரும் கோட் பண்ணி பர்ச்சேஸும் சேலும் ப்ராப்பரா நடக்கணும்ன்ற அந்த விஷயத்துக்கு உள்ள கொண்டு வரானுங்க. இந்த ரெண்டு பையர் செல்லரும் இணையிற புள்ளி குட் ஃபெய்த்தா இருக்கணும், நேர்மையா அவங்க ரெண்டு பேர் நடந்துக்கணும்ன்ற விஷயத்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் சொல்லுது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல அதுக்கு டெஃபினேஷன் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல கொண்டு வந்து கோத்து விடுறாங்க. அதுதான் இங்க நம்மளுக்கு டெஃபினேஷனா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் அவ்வளவுதான்.